இந்த சரித்திரங்கள்லாம் கேட்டுட்டு ராஜாஜி சந்தோஷப்படுவாள். இப்படி சொன்னேனே, யார் இப்படி சொல்லுவாள்? அதுல ஒரு தோஷம் இல்லாம சித்தத்துல போய் எப்படி இறங்கணும் அப்படி சொன்னேனேன்னு சொல்லுவாளவா? என்ன அவர் வாயிட்டு லேசில ஒப்புத்துக்க மாட்டார். ஒத்திரியும் ஏதாவது குத்தம் தான் சொல்லுவாளா? நான் என்ன குத்தம் சொல்லி நான் கேட்டதில்லை. வேதத்துல சஸ்திரம் அடிக்கடி சொல்லுவேன். யாகத்துல சொல்ற சஸ்திரம் 4 மணிக்கு சொப்பனத்துல நீங்க சொன்னா போல சொப்பனம் கண்டே இன்னைக்குங்கிறாள். சொப்பனமே கண்டது இல்லையாவா நாள்ல? இது மாதிரி நீங்க சொல்றேன் என்ன என்னபடி இருக்கணும்ங்கிறேன். என்னிடத்துல என்ன கருணை என்ன அழுகோன்னு அழுவிட்டாள். நான் சொன்னேன், எனக்கு உங்கள்கிட்ட கருணை இல்லை, உங்களுக்கு என்கிட்ட விசுவாசம், அதனால அப்படி தோணிருக்குன்னு. இல்ல நீங்க என்னிடத்துல கருணை வச்சிருக்கேன், நான் நன்னா ஆகணும்னு இப்படி சொல்றாள். லௌகிகமான விஷயம் பேசுறதே இல்லை. தெரியாத அசடுகள் ஏதோ பார்த்து இப்படின்னு நினைச்சுக்கணும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்ட பேசுவாள். தாசரை பத்தி பேசுவாள், வால்மீகி பேசுவாள், வேதத்தை பத்தி கேட்பாள். வேதத்துல ரொம்ப நம்பிக்கை. சபையில சொன்னாள் 10,000 பேர்ல வச்சிருந்து நான் அடுத்த ஜென்மாவில வேதாத்தியனம் பண்ண முடியாது, அனுகிரகம் பண்ணணும் சொல்லிட்டு ஹோனு அழுதுட்டாள். பேப்பர்ல எல்லாம் எழுதியிருந்தாள். அப்படி ஹோனு கதறினாள், வேதம் வருமா? இனிமே இன்னும் எனக்கு சொல்லிண்டா என்னவா வரும்? ஒரு தடவை சொல்லிக்கிறது கூட வயசு தாண்டி போச்சேன்னு சொன்னாள். வேதத்தை ஒரு ஆவர்த்தி வசதி உள்ளவாள் பெரியவாழத்துல சந்தியாவது சொல்லி பண்ணோம். யார் ராமச்சந்திரிவாள் சொல்லிண்டாள். நான் பாதியில போயிட்டேன், நிறுத்திவிட்டாளேன்னு பாக்குறேன். கண்ணால ஜலம் விட்டு வருத்தப்பட்டாள். என்னன்னு எனக்கு இனிமே வேதம் வராது, நீங்க வந்ததே சங்கோச்சமா இருக்கு எனக்கு சொல்ல. ஆனா என்னத்துக்கு சொல்றேன் தெரியுமா? அடுத்த ஜென்மா பிராமணனா பிறக்கிறதுக்காக சொல்றேன் நீ சொன்னாள். ஸ்ரீயார் ராமச்சந்திரிவாள்னா நம்ம மதத்துக்கு ஒரு பெரிய சிகரம் அவாள். அப்படி அவ வாக்கிட்டு சொன்னாள். இந்த மாதிரி இதை நான் சொன்ன போது ஒருத்தர் சொன்னாள், சங்கரலிங்க வேதம் முழுக்க சந்தோஷம் விட்டாள். கேட்டுதான் ஆச்சரியப்பட்டேன். வேதம் முழுக்க சந்தோஷம் சொல்லியிருக்காளவா அப்படின்னு சொன்னாள். இதெல்லாம் ஒரு புண்ணியத்துலாம் கிடைக்கணும். வசதிகள் இருக்கிறவா வேதம் சொல்றதுன்னா ஈஸ்வரன் நம்பித்தான் சொல்லணும். வேற இனிமே அவளுக்கு வேதம் சொன்னேன்னு இப்போ ஏதாவது சர்டிஃபிகேட் வர போறதா? அதை அவள் எதிர்பார்க்கிறாளா? இல்லை பிரதிகிரகத்துக்காக எதிர்பார்க்கிறாளா? அது வசதி உள்ளவாள்லாம் ஒரு ஆவர்த்தி. வசதினா என்ன சொல்றேன், அவகாசம் இருக்கணும். வேற ஒரு வசதி தேவையில்லை. வேத வித்துக்கள் பசு மாதிரி பில்ல போட்டா என்ன அரைச்சேர் கூட கறக்கும். அது மாதிரி சாதுக்களிடத்துல சொற்பத்தை உபகாரம் பண்ணிவிட்டா சந்தோஷமா சொல்லுவாள்னு. வேத வித்துக்களுக்கு கொடுக்கிற போது சந்தோஷமா கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற குடும்பத்தை பாரு தெரியும் விட்டாள் ரிஷிகள். பாரதத்திலேயே சொல்றாள். பாரதத்திலேயே பிராமண மகிமை சொல்ற போது பீஷ்மர் ஒவ்வொன்று கண்ணால ஜலம் விட்டுவிட்டு சுவாமியை கூப்பிட்டாள். என்னால சொல்ல முடியல, நீங்க சொல்லுங்கன்னு சுவாமிய. பகவான் வாக்கால பிராமண மகிமை சொன்னாள். எனக்கு சொல்ல முடியல பெரியவாளுடைய பெருமையை பற்றி விட்டாள் பீஷ்மர். அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தம்